ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 உவமையை சொல்வார். ஒன்னு கோடி துண்டு மற்றும் பழைய துருத்தி அப்படின்னு சொல்லி 2 உவமையை பேசுவார். இப்ப இந்த 2 உவமையை இயேசு கிறிஸ்து சொல்லினே வர நம்ம அப்படியே வரிசையா ஒண்ணா பார்த்து வந்து இருக்கோம். அது நிக்கோடிமஸ் முடிஞ்ச பின்பு அடுத்து இங்க வரும். என்ன சொல்ல வராருன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல அந்த கோடி துண்டுக்குள்ள போலாம். ஒரு பழைய வஸ்திரம் இருக்கான். என்ன சொல்ல வராரு? ஒரு பழைய வஸ்திரம் இருக்கு. அந்த வஸ்திரம் ஏற்கனவே கிழிஞ்சு போயிருக்கு. அதான் சொல்ல வராரு. ஒரு வஸ்திரம் இருக்கு. அந்த வஸ்திரம் சரியால கிழிஞ்சிருக்கு. இப்போ அந்த வஸ்திரத்தை சரிப்படுத்தணும்னா அதுக்கு ஒரு இன்னொரு வஸ்திரம் அது கூட வைக்கணும், வச்சு தைக்கணும். ஆனா தைக்கும் போது யாருமே ஒரு புதிய வஸ்திரத்தை எடுத்து வந்து, அதுதான் கோடி துண்டு, ஒரு புதிய வஸ்திரத்தோட துண்டு எடுத்து வந்து பழைய வஸ்திரத்தோட சேர்த்து தையல் போட மாட்டாங்க. ஏன் போட மாட்டாங்கன்னா, இவர்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு இந்த வஸ்திரத்தை துணி கசுக்கும் போது அல்லது தண்ணிக்குள் போட்டு எடுக்கும் போது என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த புது வஸ்திரம் இருக்குது இல்லைங்களா, இது கொஞ்சம் சுருங்கும், ஷ்ரிங்க் ஆகும் சொல்லுவோம். உங்களுக்கு கூட நிறைய தெரிஞ்சிருக்கும். புது துணி வாங்கி போட்ட உடனே கொஞ்சம் டைட் ஆயிடும். ஏன் பாத்தீங்கன்னா அது ஷ்ரிங்க் ஆகும். இப்ப நம்மளோட காலத்துல அந்த மாதிரி தான், அவர்களோட காலத்திலும் அதே மாதிரி தான். அப்படி நடக்கும்போது இந்த புதிய வஸ்திரம் என்ன பண்ணிடும்னா பழைய வஸ்திரத்தை கிழிச்சிடும். ஏன்னா இது கொஞ்சம் சுருங்கணுமே, சுருங்குனா ஏற்கனவே போட்டுக்கிற தையலும் விட்டுடோ, பீரலும் அதிகமாகும் அப்படின்றார். இங்கே இந்த உவமையை இயேசு கிறிஸ்து பேசுறார். சில வார்த்தைகளை கவனிக்கலாம். பழைய வஸ்திரம் இருக்கு. அந்த வஸ்திரம் ஏற்கனவே எப்படி இருக்கா? கிழிஞ்சு போயிருக்கு. இப்ப அந்த வஸ்திரத்துக்கு ஒரு இன்னொரு வஸ்திரத்தை வச்சு ஒட்ட வைக்கணும். அப்பதான் அந்த கிழிஞ்சு போன அந்த இடம் சரியாக மாற முடியும். இப்ப எப்படி சொல்றாருன்னா, புது வஸ்திரத்தை எடுத்து வந்து போட முடியாதுன்றார். சரி, யார்கிட்ட இந்த பழைய வஸ்திரம் இருந்தது முதல் கண்டுபிடிக்கலாம். பழைய வஸ்திரம் யார்கிட்ட இருந்துச்சா? கிழிஞ்சு போன நிலைமையில இருக்கா. சரி, வஸ்திரம் எதற்காக கொடுக்கப்படும்? நம்மளோட நிர்வாணங்களை மூடுறதுக்காக வஸ்திரம் கொடுக்கப்படும். கரெக்டுங்களா? தேவன் முதல் இந்த மனிதனோட நிர்வாணம் என்ற பாவம் நல்லா கவனிக்கலாம். மனுஷனோட பார்வையில் இருக்கிற நிர்வாணம் மாம்சத்தின் நிர்வாணம். ஆனா தேவனோட கண்களுக்கு வெளிரங்கமா இருக்கிறது நம்மளுடைய அந்தரங்க பாவங்கள் கூட. அப்போ இது மூடணும்னா வஸ்திரம் தேவை. அப்ப முதல் இந்த பாவத்தை மூடுகிறதுக்கான வஸ்திரம் யாருக்கு தேவன் கொடுத்தார்? யூதர்களுக்கு. எப்படி? அவர்களோட பாவத்தை போக்குற நியாய பிரமாணத்தை கொடுத்தார். அவங்களுக்கு கிடைச்ச வஸ்திரமே நியாய பிரமாணம் தான். இது நம்ம ஏசா யாக்கோபோட பாடத்தை கேட்டவர்களுக்கு நல்லாவே தெரியும். ஏசா போன பின்பு ரெபேக்கா என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா, யாக்கோபுக்கு ஒரு உயர்ந்த வஸ்திரத்தை எடுத்து வந்து போட்டு அந்த வஸ்திரம் பத்தாததுனால தான் ஆட்டுக்குட்டியோட வஸ்திரத்தை தோலை கையில சுத்தி அனுப்புவாங்க. ஒரு உயர்ந்த வஸ்திரம் அவர்களுக்கும் இருந்ததான், நியாய பிரமாணம் என்ற வஸ்திரம். ஆனா இந்த யூதர்கள் இந்த வஸ்திரத்தை எப்படி மாத்தி வச்சுட்டு இருந்தாங்க தெரியுங்களா? கந்தலாயிட்டு இருந்துச்சா. வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 64 அதிகாரம் 6 வசனம். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான தந்தை போல இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல் உதிர்கிறோம். எங்கள் அக்கிரமங்கள் காற்றைப் போல் எங்களை அடித்துக் கொண்டு போகிறது. ஏன் இவங்களோட வஸ்திரம் இந்த மாதிரி மாறிச்சுன்னு பாத்தீங்கன்னா, இவர்களோட அக்கிரமங்கள், இவர்களோட பாவங்கள், இந்த பாவத்தின் நிமித்தமாக, அக்கிரமத்தின் நிமித்தமாக தேவன் கொடுத்த வஸ்திரம் இவர்களுக்கு எப்படி மாறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அழுக்கு பண்ணி போட்டுருக்காங்க, கந்தலா இருக்கு. இப்ப இந்த வஸ்திரத்தை மீண்டும் ஒட்ட வைக்கணும்னா புது வஸ்திரம் தேவைப்படுது. ஆனா அந்த புது வஸ்திரம் இந்த பழைய வஸ்திரத்தோட சேரவே சேராது. இவர்களுக்கு ஏற்கனவே இருக்கா. யார்? யூதர்களுக்கு அவங்களோட நிர்வாணத்தை மூடுறதுக்கு தேவன் பிரமாணத்தை கொடுத்தார். ஆனா வாங்கின பிரமாணத்தை இவர்கள் கந்தலா மாத்தி போட்டிருக்காங்க. எதன் நிமித்தமாக? இவர்களோட பாவத்தின் நிமித்தமாக.